சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே இயேசு சுவாமி, அருமையான இந்த காலை வேளையிலேயும் பாதம் சூழ்ந்தமர்ந்திருக்கிற இந்த சிறு மந்தையை உமது கரங்களுக்குள்ளே ஒப்புக் கொடுக்கின்றேன். இயேசுவே, உமது உயிருள்ள பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்பும் சுவாமி. இறைவார்த்தையை கேட்கக்கூடி இருக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய இதயத்தையும் உமது திருவசனங்களுக்கு திறந்து கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நீர் கொடுக்கிற வசனங்கள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கிரிகை செய்ய வேண்டும் என்று, மாற்றத்தையும் மனமாற்றத்தையும் கொடுக்க வேண்டும் என்று, இயேசுவின் பால் தாகத்தையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று இந்த ஒவ்வொரு பிள்ளையும் உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவே, தகுதியற்ற அடிமையாகி என்னை உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை ஆட்கொள்ளும், உமது தெய்வீக வல்லமையினால் ஆட்கொள்ளும். மனித புத்திக்கு அப்பாற்பட்ட தெய்வீக வல்லமையினால் என்னை ஆட்கொண்டு என் வாயில் இருந்து கொண்டு பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வார்த்தை வழங்குகிறது அடிமையை முற்றிலுமாக மறைத்து போடும். பேசுவது நானாக அல்லாமல் தேவரீதாமே பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அடிமையின் வாயிலிருந்து கொண்டு தேவனுடைய வசனங்களை வழங்க வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு சுவாமி, இறைவார்த்தை பகுதி முழுவதும் இது வல்லமையின் பிரசன்னத்தினாலே ஆட்கொள்ளப்படும்படியாக ஒப்புக் கொடுத்து துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம், சர்வ வல்லமையே ஸ்தோத்திரம். அப்பாவுமாலாகாத காரியம் ஒன்றுமே இல்லை. சொல்லாத கட்டளையிடங்களுக்கு கர்த்தாவே, பகுதி முழுவதும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாதபடி வார்த்தை வல்லமையோடு கடந்து போகும்படி கிருபை செய்கிறார்கள். இயேசுவே ஸ்தோத்திரம், சர்வ வல்லவரே நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற தலைப்பிலே உங்களுக்கு நான் இறைவார்த்தையை கொடுக்க போகின்றேன். அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கின்றேன். எசாயா இறைவாக்கு புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் உள்ள மக்கள் பலவிதமான பயங்களுக்கு அடிமைப்பட்டு கிடப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த உலகமே ஒரு விதமான பயத்திற்கும் அச்சத்திற்கும் உட்பட்டு இன்று கதிகலங்கி கிடக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எங்கு பார்த்தாலும் சண்டை, தீவிரவாதம், குண்டுவெடிப்பு, உயிர் சேதம், உயிர்கொல்லிகள், இப்படிப்பட்ட பலவிதமான விபரீதங்களுக்கு மத்தியிலே நம்முடைய வாழ்க்கை கடந்து கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். மனித இதயங்கள் அச்சத்தினால் அலைகழிக்கப்படுகிறதையும் நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட அச்சங்கள்! ஒரு மனிதனுக்கு பயப்பட வேண்டியிருக்கின்றது. ஒரு மனிதன் கொடிய நோய்க்கு பயப்படுகிறான், பேய்க்கு பயப்படுகிறான், கொடிய விலங்குகளுக்கும் விஷ பூச்சிகளுக்கும் இயற்கையின் சீற்றத்திற்கும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறதை நாம் காண்கின்றோம். பிரியமானவர்களே, ஒரு குடும்பத்தில் உள்ள கணவனோ மனைவியோ காலையிலே கண் விழித்ததும் பலவிதமான பயங்களோடு எழுந்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஐயோ, இன்று கடன்காரன் வந்து விடுவானா, அவன் என்ன சொல்ல போறானோ தெரியலையே என்கின்ற பயம் அநேக குடும்பங்களை வாட்டி வதைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஒரு மனைவியானவள் கணவன் வீட்டை விட்டு கடந்து செல்கின்றான், அவர் நல்லபடியாக திரும்பி வருவாரோ, குடித்து வெறித்து நாள்கால் பாய்ச்சல்ல வருவாரோ என்கின்ற பயத்தோடு அவள் நாள் முழுவதையும் அவர் கழிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். பிள்ளைகளை வெளியே அனுப்புகிறவர்கள், வேலைக்கு வெளியே அனுப்புகிறவர்கள், இவர்கள் எந்தவித ஆபத்தும் இல்லாமல் திரும்பி வந்துடுவார்களோ, ஆபத்து ஏதாவது அவர்களை விழத்தாட்டி விடுமோ என்கின்ற பயங்களையும் நாம் இன்று பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இதோடு கூட இயற்கையின் சீற்றங்கள், அதோடு கூட ஒரு தொழிலை எடுத்தால் தொழிலை தொடங்குற, இதில் எனக்கு நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்கின்ற ஒரு பயம், திடீர்னு ஒரு மரணம் ஏற்பட்டு விடுமோ என்கிற பயம், இப்படியாக பயத்துக்கு மேல் பயம், பயத்துக்கு மேல் பயம், ஏராளமான பயங்கள் இன்று மனித இதயத்தை உலுக்கிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாழ்கின்ற நம்மை பார்த்து நம் அன்பாண்டவர் இயேசு கிறிஸ்து இரக்கமே மிகுந்தவர், அஞ்சாதே என்று சொல்கின்றார், அஞ்சாதே என்று சொல்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதாகமத்தை திறந்து நீங்க முதல் பக்கத்திலிருந்து இறுதி பக்கம் வரைக்கும் துருவி ஆராய்ந்தீர்கள் என்றால் 365 முறை அஞ்சாதே என்ற வார்த்தை வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஒரு வருஷத்துல எத்தனை நாட்கள் இருக்கின்றன? 365 நாட்கள். எவ்வளவு அன்பார்ந்த ஆண்டவர் பாருங்கள் பிரியமானவர்களே, எவ்வளவு கருணை உள்ளவர் பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு வசனம் வீதமா ஒவ்வொரு நாளும் அஞ்சாதே அஞ்சாதே என்று 365 முறை இந்த வேதம் நமக்கு சொல்லும்போது நாம் எதற்கு பயப்பட வேண்டும்? அன்பார்ந்தவர்களே, பலவிதமான பயத்தினாலே அலக்கழிக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார். நம் பயங்கள் எல்லாம் அவருக்கு தெரிந்துதான் இருக்கின்றது. பயத்தினாலே கலங்கி தவிக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் ஆறுதலான வசனங்களை சொல்கின்றார். இப்பொழுது நாம் எசாயா 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எசாயா 41:10. அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். என் நீரின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன்.
ஆம் பிரியமானவர்களே, அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். திகையாதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உனக்கு உதவி செய்வேன். என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று சொல்கின்றார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதை விட ஆறுதலான வார்த்தை உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குதா? இல்லை. இதை விட பலமான வார்த்தை உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குதா? இல்லை. இது ஒன்றே உங்களுக்கு போதுமானது. அஞ்சாதே என்று ஒருவர் உங்களை பார்த்து சொல்கிறார் என்றால் நிச்சயம் அவர் உங்கள் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறார் என்றுதான் அர்த்தம். அன்பில்லாத ஒருவரை பார்த்து நீ அஞ்சாதே என்று சொல்லவே முடியாது. ஆண்டவர் இயேசு உன் மீது அளவற்ற அன்பு கொண்டிருக்கின்றார். அதனால தான் என் அருமையான பிள்ளையே, நீ அஞ்சாதே என்று சொல்கின்றார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, கணவனும் மனைவியுமா இருக்கிறவங்க திருமண நாளிலே ஒரு ஒப்பந்தத்தை கொடுக்கின்றீர்கள். வாழ்விலும் தாழ்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும், உயர்விலும் தாழ்விலும், கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் நான் உன்னோடு துணையாக இருப்பேன், உனக்கு பிரமாணிக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறீர்கள். இந்த வாக்குறுதி உண்மையாக நடக்கிறதா? நீங்களே உங்களை சோதித்து பாருங்க. நீங்களே உங்களை சோதித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும். துன்ப வேளையில கதிகலங்கி நிற்கும் போது ஒரு கணவன் மனைவி பார்த்து பயப்படாத, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற குடும்பங்கள் உண்டா? மனைவி கணவனை பார்த்து பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற குடும்பங்கள் இன்னைக்கு உண்டா? இவை மிக 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 அரிதாகி விட்டதை நாம் பார்க்கின்றோம். ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு இளம் தம்பதியர் அருமையாக குடும்ப வாழ்க்கையை தொடங்கினார்கள். சிறிது காலத்துக்குள்ளே அந்த மனைவி நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டாள். அவளை அடக்கம் செய்தாயிற்று. அந்த கல்லறை பக்கத்திலே அந்த மகன், அந்த கணவனானவன் அமர்ந்து ஒரு விசிறியை வைத்து அந்த கல்லறையை வீசிக்கொண்டே இருந்தானாம். போறவங்க வரவங்க எல்லாம் பாக்குறாங்க, என்ன ஒரு அருமையான கணவன், மனைவி குழிக்குள்ள கிடக்குறா, அவ செத்தும் போயிட்டா, அவளுக்காக இப்படி வீசுறான இந்த கணவன், எப்படிப்பட்ட ஒரு அன்பு, எப்படிப்பட்ட ஒரு வெறித்தனமான ஒரு அன்பு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. ஒருத்தர் மாத்திரம் கடந்து போய் அந்த சகோதரன் கிட்ட, சகோதரா, உன் மனைவிதான் இறந்து அடக்கம் பண்ணப்பட்டுட்டாங்களே, நீ இப்படி வீசுறதால ஏதாவது பிரயோஜனம் உண்டோ அப்படின்னு கேட்டாராம். அப்போது அவர் சொல்லுகிறார், அப்படி இல்லைங்க, கல்றகுழி காயறதுக்கு முன்ன மறுமணம் செய்து கொள்ள கூடாதுன்ட்டு ஒரு வழக்கம் உண்டு இல்லையா, அதனால நான் இது வீசி 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 இந்த கல்றகுழி சீக்கிரம் காயட்டும், பிறகு நான் சீக்கிரமா மறுமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற ஐடியா தாங்க, வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொன்னானாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதுல அருமையான செய்தி உண்டு பிரியமானவர்களே, அருமையான செய்தி உண்டு. ஷர்ட் மாத்துறது போல மனைவியை மாத்துற கணவன்மார்கள், சேலை மாத்துறது போல கணவனை மாத்துற மனைவிமார்கள் இன்று ஏராளம் 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 பெருகிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருமணங்கள் அன்பை அடிப்படையாக வைத்து அமைவதில்லை, அது பணத்தை அடிப்படையாக வைத்து அமைவதை நாம் பார்க்கின்றோம். எத்தனை லட்சம், எத்தனை கோடி அப்படி பேரம் பேசி பெண் எடுக்கிறாங்களே தவிர ஒரு பெண்ணினுடைய அந்தஸ்து, பெண்ணினுடைய அறிவு, பெண்ணினுடைய குணசாலியான தன்மை, இதை பார்த்து பெண் எடுக்கிறதை இன்றைக்கு நாம பார்க்கறது இல்லை. அன்பார்ந்தவர்களே, ஒரு கணவன் நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண்ணு மனைவியாக ஏற்றுக்கொண்டாராம். ஏற்பாடான திருமணங்கள் ஓஹோன்னு சொல்லி நல்ல விமர்சனத்தோட அந்த திருமணம் நடந்ததாம். திருமணம் முடிஞ்ச ஒரு சில மாதங்களுக்குள்ள அந்த வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை. இந்த கணவனானவன் அந்த மனைவியை அடித்து அடித்து சித்திரவதை செய்தானாம். பக்கத்துல இருக்கிறவங்க கேக்குறாங்க, ஏயா நீ ரொம்ப விரும்பிதானே அந்த பெண்ணை திருமணம் செய்துட்டு வந்த, ஏன் இந்த மாதிரி அந்த பெண்ணை போட்டு சித்திரவதை செய்யற அப்படின்ட்டு கேட்டாங்களாம். அப்ப அந்த மகன் சொன்னானா, நான் விரும்பி திருமணம் செய்தது அவளை இல்லை, அவ கொண்டு வந்த காரு, அவ கொண்டு வந்த 100 பவுன் நகை, அவ கொண்டு வந்த 10 லட்சம், இதை தான் நான் விரும்பி திருமணம் செய்தனே தவிர நான் அவளை விரும்பி திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று சொன்னானாம். பார்த்தீர்களா என்ன பரிதாபம் பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட குடும்பங்கள்ல அன்பு ஆட்சி செய்ய முடியுமா? இப்படிப்பட்ட குடும்பங்கள்ல பிறக்கிற குழந்தைகள் எப்படிப்பட்டவர்களா இருப்பார்கள்? சற்று யோசித்து பாருங்கள். அன்பு இல்லாத இடத்துல நிச்சயமா பயம் ஆட்சி செய்யும் என்பதை நீங்கள் தினமாக அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இன்று பெண்கள் திருமணத்துக்கு பிறகு அனுபவிக்கிற வேதனைகள், அவர்கள் வடிக்கிற கண்ணீர்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை பிரியமானவர்களே. தாய் வீட்டை விட்டு புருஷ வீட்டில் புகுந்த உடனே தொடங்குது ஒரு படலம். அதுதான் டவுரி அல்லது வரதட்சணை கொடுமை என்று சொல்லப்படுவது. வரதட்சணை கொடுமை இல்லாத இடங்கள்ல என்னென்ன நடக்குது? வருஷம் ஆவறதுக்குள்ள ஒரு குழந்தையை பெற்று கொடுக்கலன்னு சொன்னா இவ குழந்தை இல்லாத மலடி என்று சொல்லி அங்கே ஒரே பாடு, மாமியார் துன்புறுத்துதல், அதோடு கூட குழந்தை பெற்றெடுத்தால நேரத்தோட ஒரு பெண் குழந்தையை பெற்றுட்டா, பெண் குழந்தையா அடிச்சு விரட்டுடா, அவளை தாய் வீட்டோட போகட்டும், எப்ப ஆண்கள் பிள்ளையை பெற்றெடுக்கிறாளோ அப்ப வரட்டும் என்று சொல்லி மகனுக்கு துர்ப்புத்தி சொல்லிக் கொடுக்கிற மாமிமார்களை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். இப்படியாக இன்று குடும்ப வாழ்க்கையில பலவிதமான விபரீதங்கள்,
கணவனும் மனைவியும் இணைந்து ஓருடலாக அன்பினால் நடத்தப்பட வேண்டிய குடும்பங்கள் இன்று பயத்தினால் நடத்தப்படதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, குடும்ப வாழ்க்கையிலே இருவருக்கும், கணவனுக்கும் மனைவிக்கும் இருவருக்கும் இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு அன்பு, இயற்கையான ஒரு ஏற்பு இன்று மறைந்துவிட்டு இந்த கணவன் மனைவியை அச்சத்துல வாழ வைக்கிறதையும், குடும்ப வாழ்க்கையே ஒரு அச்சம் மிகுந்த வாழ்க்கையா வாழறதையும் நாம் பார்க்கிறோம். அன்பு இருக்கிற இடத்துல நிச்சயமாக பயம் குடிகொள்ளும். Praise the Lord. 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 உங்களுக்கு ஒரு குடும்பத்தை நம்முடைய வேதாகமத்திலிருந்து எடுத்துக்காட்டாக வைக்க விரும்புகின்றேன். 1 சாமுவேல் புத்தகம் 1 அதிகாரத்திலே ஒரு அருமையான குடும்பத்தை பற்றி நாம் பார்க்கின்றோம். இந்த குடும்பம் எல்கானா என்று சொல்லப்படுகிற ஒரு சகோதரன் அன்னா பெனினா என்று 2 மனைவிமாரை உடையவராக இருந்தார். அன்னாளுக்கு குழந்தை இல்லை, பெனினாளுக்கு குழந்தை பாக்கியம் இருந்தது. என்ன நடக்கும்னு தெரியும். குழந்தை இல்லாததே பெரிய பாடு. இதோட கூட இந்த சக்களத்தை என்ன பண்றா, குழந்தை பேர் உள்ள அந்த சக்களத்தை பெனினா இந்த அண்ணாவை பயங்கரமா துன்புறுத்துவா. நீ மலடி, நீ ஒன்றுக்கும் உதவாதவள், என் பிள்ளைய பாரு, என் பிள்ளைய தொடாத, வைக்காத, இப்படியாக பயங்கரமான துன்புறுத்துதல்ல அவள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாள். அன்னாள் மிகவும் வருத்தப்பட்டு மனம் கசந்து அழுவாள், சாப்பிட மாட்டா. அவ இப்படி ரொம்ப சோகத்தில் இருக்கிறத பாக்குறத எல்கானா என்ன செய்யறான்னு பாருங்க. 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் புத்தகம் 1 அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது அவர் கணவர் எல்கானா அவரை நோக்கி, அண்ணா, ஏன் நீ அழுகிறாய்? நீ ஏன் உண்ணவில்லை? நீ ஏன் மனம் வருத்தம் அடைகிறாய்? நான் உனக்கு 10 புதல்வரை விட மேலானவன் அன்றோ என்பார். பாத்தீங்களா, ஒரு கணவன் குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு மனைவி துன்பப்படும் பொழுது எப்படி ஆறுதல் சொல்கிறான் என்று பாருங்கள். எல்கானா அண்ணாவை பார்த்து, நீ ஏன் இப்படி அழற? நீ எப்படி சாப்பிடாம கிடக்கிற? நீ எப்படி கலக்கத்தில் இருக்கிற? உனக்கு 10 ஆண் பிள்ளைகளை விட நான் போதுமானவனாய் இருக்கிறேன் என்று சொல்கின்றான். அன்பார்ந்த கணவன்மார்களே, வேலை வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்க மனைவி என்னைக்காவது நீங்க ஆறுதல் படுத்தியது உண்டா? நான் இருக்கிறேன், பயப்படாத, எங்க அம்மா உன்னை திட்டினா பரவாயில்ல, எங்க அப்பா உன்னை திட்டினா பரவாயில்ல, என் குடும்பத்தில் உள்ளவனை ஏற்றுக்கொள்ளனா பரவாயில்ல, நான் ஏற்றுக்கொள்றேன், நான் உனக்கு போதுமானவன் என்று சொல்லி உங்க மனைவிமாரை நீங்கள் ஆறுதல் படுத்தியது உண்டா? சற்றே யோசித்து பாருங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி உங்க மனைவிமார்களை நீங்க ஆறுதல் படுத்துகிறீர்கள் என்றால், அன்பு செய்கிறீர்கள் என்றால், இந்த அன்பையும் அக்கறையும் வெளிப்படுத்துகிறீர்கள் என்றால், குடும்பத்தில் 90% பிரச்சனைகள் தீரும். 90% நோய் இந்த பெண்களை விட்டு விலகும். குடும்பத்தில் அன்பும் அமைதியும் குடிகொள்ளும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 1 யோவான் 4 அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் எழுதிய முதல் திருமுகம் 4 அதிகாரம் 18வது வசனம். அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை, மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கி உள்ளது. அச்சம் கொண்டுள்ளவரிடம் அன்பு முழு நிறைவு அடையாது. பார்த்தீங்களா, அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை. பிரியமானவர்களே, அன்பும் அச்சமும் பயமும் ஒரே இதயத்துல கூடியிருக்க முடியாது. ஏனென்றால் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கியுள்ளது. அச்சம் கொண்டிருப்பவர்களிடம் அன்பு குடிகொள்வதில்லை என்று சொல்லி அருமையாக வேதம் சொல்கின்றது. உங்க இதயத்தை சற்றே ஊடுருவி பாருங்க. அங்க அன்பு குடிகொண்டு இருக்குதா, அல்ல உள்ளத்தின் ஆழத்துல ஒரு விதமான பயம் குடிகொண்டு இருக்குதா பாருங்க. பூரண அன்பு, பரம அன்பு, தெய்வீக அன்பினால உங்க இதயம் ஆட்கொள்ளப்பட்டிருக்கும் பொழுது அந்த தெய்வீக அன்பு மனித அன்பாக அது வெளிப்படும். அதுதான் பூரணமான அன்பு. இந்த பூரணமான அன்பு குடிகொண்டிருக்கிற இதயத்துல அச்சத்திற்கு இடமே இல்ல. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், அன்பில் பயமில்லையே. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், அன்பில் பயமில்லையே. அன்பில் பயமில்லையே, அன்பில் பயமில்லையே. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அருமையானவர்களே, ஆண்டவராகிய கடவுள் மனிதன் இந்த பூமியில உண்டாக்குறதுக்கே அடிப்படையாயிருந்தது அந்த தேவனுடைய இதயத்துல பொங்கி வழிந்த அன்பின் மிகுதின்னு தான் சொல்லலாம். அன்பினால் இந்த உலகத்தை ஆண்டவர் படைச்சார்.
தான் உண்டாக்க போகிற மனிதன் தங்கி வாழ்வதற்கு மிகவும் வசதியான, மிகவும் இன்பமான ஒரு இடமாக இந்த உலகத்தை அவர் உண்டாக்கினார். இந்த உலகத்தை எல்லாத்தையும் உண்டாக்கி எல்லாத்தையும் பார்த்து நல்லதனே என்று கண்டு அதன் பிறகாக மனிதனை அவருடைய மகனாக மகளாக உண்டாக்குகின்றார். தொடக்க நூல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே படைப்பின் உச்சகட்டமாக, அன்பின் கொடுமுடியாக எப்படி ஆண்டவர் மனிதனை உண்டாக்கினார் என்று வாசிக்கின்றோம். ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உண்டாக்கி அவன் நாசிகளில் தன் ஆவியை ஊதவே மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நிலத்தின் மண்ணால் மனிதனை உண்டாக்கி அவன் நாசிகளில் தன் மூச்சை ஊதவே அவன் உயிர் உள்ளவன் ஆனான். அன்பினுடைய மிகுதி. பெற்றோர் கணவனும் மனைவியும் இணைந்து அந்த அன்பின் ஐக்கியத்துல ஆவியானவருடைய துணையினால ஒரு புது உயிர் தோன்றுது. இங்கே ஆதியில கடவுள் அப்பா அம்மா இல்லாம ஒரு ஆணையும் பெண்ணையும் உண்டாக்குறார் என்றால் கைப்பிடி மண்ணை எடுத்து அதுல தன்னுடைய ஜீவாவியை ஊதி தன்னுடைய சொந்த பிள்ளையா ஆண்டவர் மனிதனை உண்டாக்குகின்றார். ஆதாமையும் ஏவாளையும் அளவற்ற விதத்திலே ஆண்டவர் அன்பு செய்கின்றார். அவர்களோடு கூட அவர் உறவாடுகின்றார், உரையாடுகின்றார், நடமாடுகின்றார். தொடக்க நூல் 3:8 நம்ம வாசிக்கிறோம். மென்காற்று வீசுகிற பொழுது ஆண்டவராகிய கடவுள் ஏதேன் தோட்டத்தில் உலாவ வருவார். அப்பொழுது முதல் ஆணும் பெண்ணும் ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரோடு கூட உலாவி வருவார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். எனக்கு அன்பாந்தவர்களே, என்ன ஒரு அருமையான ஒரு காட்சி பாருங்க. கடவுளுடைய அன்புல திளைத்திருக்கிற ஆதாமும் ஏவாளும் அவருடைய பிரசன்னத்துல அவருடைய கரம் பிடித்து அருமையா அந்த ஏதேன் தோட்டத்துல மகிழ்ந்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். ஒரு துளி பயம் கூட அவங்களுடைய இதயத்தில் அப்பொழுது இருந்ததாக வேதம் நமக்கு சொல்லவில்லை. ஆனால் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே அவர்கள் பாவத்தை கட்டிக்கொண்ட பிறகு ஆண்டவராகிய கடவுள் எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிப்போம், இதோ எல்லாத்தையும் நீங்க ஆண்டு உங்கள் ஆளுகைக்கு கீழ்ப்படுத்துங்கள் என்று சொன்ன ஆண்டவர் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியும் மரத்தின் கனியை மாத்திரம் நீங்க சாப்பிடாதீங்க என்று சொல்லி ஒரு கட்டளை கொடுத்தார். சாத்தானுடைய சூழ்ச்சியினால் அந்த கட்டளையை மீறி ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்கிறார்கள். அந்த பாவம் செய்த பிறகு என்ன நடக்கிறது என்று பாருங்கள். தொடக்க நூல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். பாத்தீங்களா, மென்காற்று வீசுகிற வேளையில ஆண்டவர் எப்ப வருவாருன்னு காத்திருந்து அவர் கரம் பிடித்து நடக்கிறதுக்கு அவளோடு ஓடி போகிற இந்த ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமை என்ற பாவத்தை செய்த பிறகு என்ன செய்யறாங்க? அவங்க பயந்து ஒளிந்து போய் மரப்பொந்துகளுக்கு பின்னால ஒளிந்து கொள்றாங்க. ஆண்டவருடைய காலடி சத்தம் கேட்ட உடனே அவங்களுக்கு சந்தோஷம் வரல, பயம் வருது. அப்போ ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிற ஆண்டவருக்கு ஆதாம் இவ்வாறாக பதில் சொல்கின்றான். உம் குரலொலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடை என்று இருக்கிறேன், அதனால நான் ஒளிந்து கொண்டேன் என்று சொல்கின்றான். பிரியமானவர்களே, பாவம் செய்யும் பொழுது நாம் பரிசுத்தம் என்னும் ஆடையை இழந்து போய் நிர்வாணியாக மாறுகின்றோம். இதை நீங்க ஒவ்வொருத்தரும் உறுதியா அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை. பாவம் செய்யும் பொழுது பரிசுத்தம் என்னும் ஆடையை இழந்து நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நிர்வாணியாக நிற்கின்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கடவுள் மனிதனை ஒளியாக படைத்தார். நானே உலகின் ஒளி என்று சொன்ன ஆண்டவர், நீங்கள் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறீர்கள் என்று சொன்ன ஆண்டவர் ஒளியாக படைத்தார். ஆனால் பாவம் செய்கிற ஒவ்வொருவரும் இந்த ஒளியாக இல்லாமல் அமைதியை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, அச்சத்திற்கு அடிமைப்படுவதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, சவுல் ராஜா இஸ்ராயலின் முதல் அரசனாக தேர்வு செய்யப்பட்டவன். இந்த சவுல் அரசன் பரிசுத்தாவினுடைய வல்லமை நிரம்பனாக இருந்தான், ஆண்டவருடைய அன்புக்குரியவனாக இருந்தான். அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமை என்னும் பாவத்தை செய்தான். கீழ்ப்படியாமை என்னும் பாவத்தை செய்த மாத்திரத்திலே கடவுள் அவனை விட்டு விலகி விட்டார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். கடவுள் அவனை விட்டு விலகிய பிறகு ஒரு தீய ஆவி அவனை அலகழிக்க ஆரம்பித்தது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, சிம்சோன் வல்லமையுள்ள ஒரு நீதி தலைவனாக இருந்தான். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவன் தாய் வயிற்றில் இருக்கும் பொழுதே பெற்றவன். பராக்கிரமசாலியாக இருந்தான். அவன் விபச்சார பாவம் ஒன்று செய்தான். பரிசுத்தாவி அவனை விட்டு விலகி போய்விட்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, பாவம் செய்கிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி, நீ குடும்ப தலைவரோ
அல்லது ஒரு ஊழியக்காரரோ அல்லது ஒரு சபை தலைவரோ எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, பாவம் செய்தீர்கள் என்றால் கடவுள் உங்களை விட்டு விலகி விடுவார். அதன் பிறகு உங்கள் உள்ளத்தில் பயம், அச்சம்தான் குடிகொள்ளும். நீங்க ஒவ்வொருத்தரும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 பாவம் செய்த ஆதாமும் ஏவாளும் கடவுளுக்கு பயப்படுகிறார்கள். குரலொலியை தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் நான் உமக்கு அஞ்சினேன், ஒளிந்து கொண்டேன் என்று சொல்லி பாவம் செய்த முதல் பெற்றோர்கள் கடவுளுக்கு பயப்படுகிறார்கள். பிறகு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். தொடக்கநூல் புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே முதல் சகோதரர்களை பற்றி நாம் பார்க்கின்றோம். காயினையும் ஆபேலையும் பற்றி நாம் பார்க்கின்றோம். உங்களுக்கு தெரியும், காயின் தன் தம்பி ஆபேல் மீது பொறாமை கொண்டு அவன் மீது பாய்ந்து அவனை கொன்று விடுகின்றான். அவனை கொன்றுவிட்டு பாவம் கட்டிக்கொண்ட மாத்திரத்திலே அவனுடைய உள்ளத்திலே எப்படி பயம் குடிகொள்கிறது. அதன் விளைவாக அவன் என்ன சொல்கின்றான் என்று பாருங்கள். தொடக்கநூல் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். இன்று நீர் என்னை மண்ணிலிருந்து துரத்தி இருக்கின்றீர், உமது முன்னிலையில் இன்று நான் மறைக்கப்பட்டுள்ளேன். மண்ணுலகில் நான் நாடோடியாக அலைந்து திரிய வேண்டியுள்ளது. என்னை காண்கின்ற எவனும் என்னை கொல்வானே என்றான். பிரியமானவர்களே, என்னை காண்கின்ற எவனும் என்னை கொல்வானே என்று சொல்கின்றான். தன் சகோதரனை கொண்டு போட்ட காயின் கடவுளுக்கு பயப்படுவதாக வேதம் சொல்லாமல் மனிதர்கள் என்னை கொண்டு போட்டு விடுவார்களே என்று சொல்கின்றான். நீ பாவம் செய்கிறாயா? நீ கடவுளுக்கு பயப்பட வேண்டும், நீ மனிதருக்கும் பயப்பட வேண்டும். இதிலிருந்து ஒரு விதிவிலக்கும் உங்களுக்கு கிடையாது பிரியமானவர்களே. அதோட மட்டுமல்ல, தனக்குத்தானே உள்ளூர ஒரு பயம். அவன் எங்க போனாலும் தம்பியினுடைய குரல் கேட்குது, எங்க போனாலும் கடவுளுடைய குரல் சத்தம் கேட்குது, ஓடுறான் அங்கேயும் இங்கேயும். படத்துல பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அவன் எப்படி ஓடுவான்னு சொல்லி. உள்ள அவனுடைய பயம் அவனை விரட்ட ஆரம்பிக்குது. பாவம் செய்தாய் என்றால் உனக்கே நீ பயப்பட வேண்டும். அதே போல் ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகளை பற்றிய படங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. யூதாஸ் எப்படி ஆண்டவரை காட்டி கொடுத்த பிறகு அவனுடைய மனசாட்சி அவனை விரட்ட ஆரம்பிக்கின்றது. தனக்கே அவன் பயந்து ஓடி கடைசி அவன் தற்கொலை செய்து கொள்ள நீங்க பாக்குறீங்க. பாவம் செய்யற ஒவ்வொருத்தரும் கடவுளுக்கு பயப்பட வேண்டியுள்ளது, மனிதருக்கு பயப்பட வேண்டியுள்ளது, தனக்கு தானே பயப்பட வேண்டியுள்ளது. அன்பார்ந்தவர்களே, பயத்தை அகற்ற ஒரே ஒரு வழி பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்பட்டு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட நபர்கள், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கின்றேன். 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரத்துல நாம் எப்படி தாவீது சவுல் ராஜாவுக்கு பிடிச்சிருந்த பேயை விரட்டுறதை நம்ம பார்க்கிறோம். தாவீது ஒரு ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவன் தான். பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை நிறைவாக பெற்றவன், பரிசுத்தவான். அவன் வந்து தீயாவியினால் அலைகழிக்கப்பட்ட சவுல் ராஜாவினுடைய முன்னிலையில யாழ் மீட்டி ஆண்டவரை துதிக்கும் பொழுது சவுல் ராஜாவை பிடித்திருந்த பேய் ஓடுது. பாத்தீங்களா? பரிசுத்தவானாகிய தாவீதினுடைய வல்லமை எப்படி இருந்தது நீங்க பாருங்க. அந்த தாவீதுக்கு சவுலை பிடிச்சிருக்கிற பேய் நம்மளை தாக்கிடுமோன்னு அவன் பயப்படல. துணிச்சல ஆண்டவருடைய பெயர் நாமத்துக்கு துதி சொல்லி யாழை சேர்த்து அவன் பாடுறான். அதோட கூட இதே இந்த தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கரடி வரும், ஒரு சிங்கம் வரும். ஒரு சின்ன பையனுக்கு இயல்பாவே இருக்கக்கூடிய இந்த பயம் ஒண்ணு தாவீதுக்கு இருந்ததாக நமக்கு தெரியல. அவன் என்ன சொல்றான்னு பாருங்க. 1 சாமுவேல் 17:36வது வசனத்துல இப்படியாக வாசிக்கின்றோம். உமது அடியான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கரடியோ ஒரு சிங்கமோ ஆடுகளை பிடிக்க வந்தால் அவற்றின் மீது பாய்ந்து நான் அவற்றை இரண்டாக கிழித்தெறிவேன் என்று சொல்கின்றான். பரிசுத்தமாக வாழும் பொழுது, பரிசுத்தாவினுடைய வல்லமை இருக்கும் பொழுது சிங்கத்துக்கும் பயப்பட தேவையில்லை, கரடிக்கும் பயப்பட தேவையில்லை, பிசாசுக்கும் பயப்பட தேவையில்லை. அதோடு கூட இந்த தாவீது எப்படி ஒரு பொடிப்பையனா இருந்து கொண்டு ஒரு கோலியாத் என்று சொல்லப்படுகிற ஒரு பிலிஸ்திய ராட்சதனை அவர் வீழ்த்துகிறார் என்று பாருங்கள். 1 சாமுவேல் புத்தகத்துல 17ஆம் அதிகாரம் 37வது வசனங்கள்ல தாவீது எப்படி சவுல் ராஜாவும் அவனுடைய படைகளும் அஞ்சு நடுங்கிக் கொண்டிருக்கிற வேளையில ஒரு சிறிதும் பயம் இல்லாமல் இந்த பிலிஸ்தியனும் நான் கொண்டு போடுகிற அந்த சிங்கம் கரடியை போன்றவன் தான், விருத்த சேதனம் இல்லாத இந்த பிலிஸ்தியன் அந்த சிங்கத்துக்கும் கரடிக்கும் ஒப்பானவன், என் ஆண்டவர் அவனை என் கையில் எனக்கு ஒப்புவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து, நீயோ வாளோடும் ஈட்டியோடும் எரிவாளியோடும் என்னிடம் வருகின்றாய், நான் நீ இகழ்ந்த படைத்தரகளின் ஆண்டவராகிய சேனைகளின் கர்த்தர் நாமத்தினால் வருகிறேன் என்று சொல்லி ஒரே கல்லை வச்சு அந்த பெலிஸ்தியனை வீழ்த்துகின்றார். மனிதனுக்கும் அவன் பயப்படல. பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட அந்த தாவீது பேய்க்கு பயப்படல, சிங்கத்துக்கும் கரடிக்கும் பயப்படல, ராட்சத மனுஷனாகிய கோலியாத்துக்கும் பயப்படல. அன்பார்ந்தவர்களே, ஆவியினால் நிரப்பப்படுங்க, பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்க.
அஞ்சாதே என்று ஆண்டவர் சொல்கின்ற அந்த வாக்குத்தத்தம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உரிமையாக மாறும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, இயேசு சுவாமி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார். எல்லாரும் போயிட்டாங்க. அப்போஸ்தலர்கள் யோவானை தவிர மீதி எல்லாம் பயந்து நடுங்கி ஒளிந்து கொண்டு இருக்கின்றாங்க. அந்த சிலுவையடியில கூட நம்ம பாவியாக இருந்து மனம் திரும்பிய மரியம் மதலேனால நம்ம பார்க்கிறோம். அந்த பெண் ஆண்டவரை எவ்வளவு அன்பு செய்தாள் என்றால் அவளுக்கு இதயத்துல துளி கூட பயம் இல்லை. இயேசுவை பிடிச்சு அடிச்சு கொன்னு அவர் மரத்துல ஏத்தும் போது கூட அவர் அங்க நிக்கிறான், மாதாவோடையும் யோவான் கூடயும். அன்பில் அச்சத்திற்கு இடம் இல்லை. இந்த பெண் என்ன செய்யறா பாருங்க. அப்போஸ்தலர்கள் எல்லாம் போய் ஒளிந்து கொள்கின்றார்கள். அதிகாலை வேளையில உயிர்ப்பு ஞாயிறு என்று கருக்களோடு அவள் எழுந்து புறப்பட்டு ஆண்டவருடைய கல்லறைக்கு முன்பாக வந்து நிற்கிறத நம்ம பார்க்கிறோம். என்ன ஒரு துணிச்சல் பாருங்க. ஆண்டவர் மட்டில் அவள் வைத்திருந்த மிகுதியான அன்பு எல்லா பயத்தையும் நீக்கி போட்டு ஆண்டவரை தேடும்படியாக அவளை அவ்வாறாக வழி நடத்துகின்றது. அன்பாந்தவர்களே, ஆண்டவருக்கு அன்புள்ள பிள்ளைகள் போல நீங்க ஒவ்வொருத்தரும் அன்பினால நிரப்பப்படுங்க. அச்சத்துக்கு அங்கே இடமே இல்லை. ஆண்டவர் ஒரு இளைஞன் யோசுவாவை பார்த்து கொடுத்த வாக்குத்தத்தம் உங்க ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தமாக இன்று நீங்க உரிமை பாராட்ட போகிறீர்கள். யோசுவா இறைவாக்கு புத்தகம் 1 அதிகாரம் 9வது வசனம் வாசிக்க கேட்போம். யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? வீறுகோள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே. ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். ஆம் பிரியமானவர்களே, அஞ்சாதே. ஒவ்வொருத்தருக்கும், யோசுவாவுக்கு மட்டும் இல்ல, உங்க ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லி சொல்றார். நீ அஞ்சாதே, கவலைப்படாதே. ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன்னு சொல்றார். பாத்தீங்களா, எப்படிப்பட்ட ஒரு ஆறுதலான வார்த்தை, எப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை பாருங்க. பிரியமானவர்களே, நீ செல்லும் இடமெல்லாம், கடல் வழியா ஒருவேளை நீ பிரயாணம் செய்ய வேண்டியிருக்கும், ஆறுகளை நீ கடந்து போக வேண்டியிருக்கும், தர வழியா நீ பிரயாணம் செய்ய வேண்டியிருக்கும், ஆகாய விமானத்துல ஏறி வானத்துல பறக்க வேண்டியிருக்கும். நீ எங்க போனாலும் சரி, ஒருவேளை ஆறுகளை தாண்டணும், தீய மிதிச்சிட்டு தீ வழியா நீ நடந்து போக வேண்டியிருக்கும். எங்க போனாலும் ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கின்றார். பிரைஸ் லார்ட். Praise the Lord. பிரைஸ் லார்ட். Praise the Lord. இசாயா இறைவாக்கு புத்தகம் 43ஆம் அதிகாரம் 1, 2, 42ஆம் அதிகாரம் இதெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா, இஸ்ராயேலே, யாக்கோபே, நீ அஞ்சாதே, உன்னை படைத்தவரும் உன் வலக்கரத்தை பிடித்திருக்கிறவன் நான் சொல்லிட்டு திரும்ப திரும்ப வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அந்த வாக்குத்தத்தங்களை இன்னைக்கு நீங்க கையில எடுங்க. இசாயா 43:1-2 அருமையான வாக்குத்தத்தம் வாசிக்க கேட்போம். யாக்கோபே, உன்னை படைத்தவரும், யாக்கோபே, உன்னை படைத்தவரும், இஸ்ராயேலே, உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்பொழுது இவ்வாறு கூறுகிறார். அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். உன் பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன். நீ எனக்கு உரியவன். நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும் போதும் நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா. தீயில் நடந்தாலும் சுட்டெரிக்கப்பட மாட்டாய். நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. பார்த்தீர்களா பிரியமானவர்களே, ஆண்டவர் எப்படி அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கின்றார். நீ அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். நீ நீர்நிலைகள் வழியாக கடந்து போகும் பொழுதும் ஆறுகளை கடந்து போகும் பொழுதும் அது உன்னை மூழ்கடிக்காது. தீயில் நடந்து போகும் பொழுது அது உன்னை சுட்டெரிக்காது. நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது என்று சொல்கின்றார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும், கொடிய நோயில கஷ்டப்பட்டாலும், யாருமே புரிந்து கொள்ளாம தனிமையில துடியாக துடித்தாலும், அவமானப்பட்டு எல்லாராலும் கைவிடப்பட்டாலும், என்னுடைய துன்பம் தலைக்கு மேல போகுதேன்னு சொல்லி நெருப்புல போட்ட புழு போல நீங்க துடி துடியா துடிச்சாலும் ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ அஞ்சாதே, நீ எனக்கு உரியவள், நான் உன்னை மீட்டு கொண்டேன் சொல்றார். தீயில நீ நடக்கும்போது தீ உன்னை சுட்டெரிக்காது, நெருப்பும் உன் முன்பாக தணலற்று போகும் என்று சொல்கின்றார். பிரைஸ் லார்ட். உண்மையில் உண்மையாகவே ஆண்டவர் இதை செய்ய வல்லவராக இருக்கின்றார். தானியேல் இறைவாக்கு புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் அருமையான ஒரு நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். அங்கே நேபுகத்நேச்சார் அரசன் ஒரு பொற்சிலையை எழுப்பி அந்த பொற்சிலையை எல்லாரும் பணிந்து வணங்க வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுக்கின்றான். அந்த பொற்சிலையை வணங்காதவர்கள் எரிகின்ற தீச்சூளையிலே போடப்படுவார்கள் என்பது அரச கட்டளை. அங்கே அந்த பாபிலோனியாவிலே யூதா நாட்டிலிருந்து சிறைபிடித்து செல்லப்பட்ட சித்ராக், மேசேக், ஆபேத்நேகோ என்கின்ற 3 இளைஞர்கள் அரசனுடைய நன்மதிப்பை பெற்றவர்களாக அரண்மனை உத்தியோகத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் வைராக்கியத்தோடு இஸ்ராயலின் கடவுளை மாத்திரம் வழிபடுவோமே தவிர அரசன் நிறுவிய பொற்சிலை வழிபட மாட்டோம்
என்று சொல்லிய உறுதியோடு கூட அவர்கள் ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாயிருக்கின்றார்கள். இவர்களை பிடித்து இழுத்து கொண்டு வருகிறார்கள், அரசன் முன்பாக நிறுத்துகிறார்கள். அரசன் என்ன சொல்றான்? அரசனுடைய நன்மதிக்கு உள்ளவர்களா இருக்கிறதால நீங்க இந்த பொற்சிலையை வணங்குங்க, உங்க உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கன்னு சொல்றான். அங்க வணங்க மாட்டோம்னு சொல்றாங்க. அரசன் என்ன சொல்றான்? பாசாங்காவது பண்ணுங்க, இசைக்கருவி மீட்டும் போது வணங்குறது போல பாசாங்க பண்ணுங்க, உங்களை விடுவிப்பேன். இல்ல, அவர்கள் என்ன சொல்றாங்க? தானியேல் இறைவாக்கு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, அரசே, நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற இந்த தீச்சூளையிலிருந்தும் உமது கையில் இருந்தும் எங்களை மீட்க வல்லவர். அப்படியே அவர் எங்களை மீட்க அவருக்கு மனமில்லாமல் போய்விட்டாலும் நீர் நிறுவிய இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று மிக உறுதியாக சொல்கிறார்கள். அவர்களுக்கு அந்த தீச்சூளை மேல ஒரு சின்ன பயமும் இல்லை. ஐயோ, அந்த உயிரை இழந்துடுமேன்ட்டு ஒரு பயம் இல்லை. இந்த உடம்ப தீயில போட்டா கருகும் பொழுது பயங்கரமா வலிக்குமேன்னு சொல்லிக்கூட ஒரு பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அன்பில் அச்சத்திற்கு இடம் இல்லை. அந்த 3 இளைஞர்களுடைய இதயத்தில் இருந்த தேவ அன்பு அவ்வளவு உறுதியான அன்பாக இருந்ததால் தங்கள் உயிருக்கும் தங்களுடைய உடலுக்கும் தங்களுடைய எதிர்காலத்துக்கும் அவங்க ஒரு பயம் இல்லாம தங்களுடைய உடலை கையளிக்கின்றார்கள். என்ன நடக்குது? ஆண்டவர் என்ன சொல்றார்? தீ நடுவே நடக்கும் பொழுது உன்னை நான் காப்பாற்றுவேன், நெருப்பும் உன் முன் தணலற்று போகும் என்று சொல்லி எசாயா 43:2 கொடுக்கிறார் இல்லைங்களா வாக்கு தத்துவம். அந்த வாக்கு தத்துவம் எப்படி நிறைவேறுகிறது என்று பாருங்கள். இவங்களை தூக்கி 7 மடங்கு அதிகமாக சூடாக்கப்பட்ட அந்த சூளையில போடுறாங்க. இவங்களை தூக்கி போட்டவங்க சுட்டு பொசுக்கப்படுறாங்க. ஆனால் இந்த 3 இளைஞர்களும் அந்த தீயின் நடுவிலே அப்படியே உலாவி ஆண்டவரை துதிக்கிறார்கள். இன்னொரு தூதனோடு கூட இணைந்து ஆண்டவரை அவர்கள் போற்றி போழ்கின்றார்கள். அன்பாண்டவர்களே, இந்த மாபெரும் செயலானது அந்த நெபுக்கத்நேசார் மன்னன் ஒரு புறவினத்தானை சித்ராக் மேசேக் ஆபேத்நேகோ வழிபடுகின்ற கடவுள்தான் உண்மையான கடவுள் என்று சொல்லி அறிக்கை செய்யும்படியாக, பாபிலோனியா முழுவதும் இஸ்ராயலின் கடவுள் தான் உண்மையான கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர்களுடைய விசுவாசம், அவர்களுடைய அச்சமில்லாத அன்பு எப்படி அவர்களுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். 3ஆம் அதிகாரம் 29 வசனம் தானியேல் புத்தகத்தில் வாசிக்க கேட்போம். தானியேல் 3:29. ஆதலால் சாத்ராக் மேசக் அபேத்நேகோ ஆகியோரின் கடவுளுக்கு எதிராக பழிசொல் கூறும் எந்த இனத்தவனும் எந்த நாட்டவனும் எந்த மொழியினவனும் கண்டந்துண்டமாக வெட்டப்படுவான். அவனுடைய வீடு தரைமாட்டமாக்கப்படும். இதுவே என் ஆணை. ஏனெனில் இவ்வண்ணமாய் மீட்கின்ற ஆற்றல் படைத்த கடவுள் வேறு ஒருவரும் இல்லை என்றார். பாத்தீங்களா? இவ்வண்ணமாய் மீட்க ஆற்றல் பெற்ற கடவுள் வேறு ஒருவரும் இல்லை. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இவர்களை மீட்க ஆற்றல் பெற்ற அந்த கடவுள் மாத்திரம்தான் உண்மையான கடவுள் என்று சொல்லி அன்று சித்ராக் மேசேக் ஆபேத்நேகோ அறிக்கை செய்யல, ஒரு புறவினத்து அரசன் நெபுக்கத்நேசார் அறிக்கை செய்கின்றார். ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே ஒப்பு கொடுப்பீங்களா? நீங்க எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ, எப்படிப்பட்ட துன்பத்தீயில நீங்க நடக்கிறீங்களோ, எப்படிப்பட்ட இன்னல் இக்கட்டு இடையூறு, எப்படிப்பட்ட ஆறுகள் போன்ற மனிதர்கள் உங்களை சூழ்ந்து அலைகழிக்கிறாங்களோ, அது எல்லாத்தையும் அப்படியே ஒப்பு கொடுத்தீர்கள் என்றால் இந்த சித்ராக் மேசேக் ஆபேத்நேகோவை அருமையாக காப்பாற்றிய அந்த தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களையும் அவர் காப்பாற்றுவார் என்ற விசுவாசத்தோடு அப்படியே ஒப்பு கொடுங்க. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே கலங்காதே. அப்படியே ஒப்பு கொடுத்து துதிப்பீங்களா?
ஹalleluya ஹalleluya. அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்களோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வோடு. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே எங்களை தூக்கியிடும். உங்களை வாட்டி வதைக்கிற எல்லா வேதனை சோதனைகள், அவருடைய எல்லா எண்ணங்கள், இக்கட்டுகள், வேதனைகள் எல்லா தீயிலிருந்து இந்த பிள்ளைகளின் நேரத்தில் தூக்கியிடுவீராக. இயேசுவே ஸ்தோத்திரம், சர்வவல்லவரே ஸ்தோத்திரம். அப்பாவுமே துதிக்கிறோம், அப்பாவுமே துதிக்கிறோம், துதிக்கிறோம் 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 ராஜா. ஹalleluya 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 ஹalleluya. அப்பாவுமே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பாவுமே துதிக்கிறோம். நன்றி 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 நன்றி. praise the lord, hallelujah 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 hallelujah. மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 22 முதல் 27 வரையுள்ள திருவசனங்களிலே ஒரு அருமையான நிகழ்ச்சியை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு மத்தேயு 14 22 முதல் 27 சுருக்கமா நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு உணவளித்து முடித்தவுடன் மக்களை அனுப்பி கொண்டிருக்கின்றார். அப்ப சீடர்களை பார்த்து, நீங்க எனக்கு முன்பாக இந்த படகு ஏறி நீங்க கடலின் அக்கறைக்கு நீங்க கடந்து போயிடுங்க என்று சொல்கிறார். ஆண்டவர் மக்களை எல்லாரையும் அனுப்பிட்டு மாலை வேளையில தனித்திருக்கின்றார். அவர் ஒரு மலை மேலே ஏறி இரவெல்லாம் அவர் ஜெபத்தில் அவர் ஆழ்ந்திருக்கின்றார். சீடர்கள் படகேறி அவர்கள் கடலை கடக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நடுக்கடல்ல படகு போகும் பொழுது பயங்கரமான காற்று, எதிர்காற்று வீசுது. அந்த படகு பயங்கரமா அலகழிக்கப்படுது. 4ஆம் காவல் வேளையில் ஏறக்குறைய விடிற்காலையில் 3 மணி போல ஆண்டவர் இயேசு இரவெல்லாம் ஜெபத்தில் இருந்தவர் எழுந்து வருகின்றார். கடற்கரையில் நின்று பார்க்கிறார். பயங்கரமா காற்றினால இந்த படகு தத்தளிக்குது, அலகழிக்கப்படுது. அப்போ இயேசு சுவாமி என்ன செய்கிறார்? கடல் மேல அப்படியே அருமையா நடந்து படகை நோக்கி போகின்றார். கடல் அலைகளால் அலகழிக்கப்படுகிற படகுல இருந்த அந்த அப்போஸ்தலர்களுக்கு ஏற்கனவே உள்ளத்துல பயம். இயேசு கடல் மேல நடந்து வர்றதை பார்த்துட்டு பயந்து அலறாங்க. ஐயோ பேய், ஐயோ பூதம் என்று சொல்லி அவர்கள் அலறுகிறார்கள். அப்ப ஆண்டவர் நிதானமா அவர்களை பார்த்து, அஞ்சாதீர்கள், நான் தான் அப்படி என்று சொல்கின்றார். உடனே பேதுரு என்ன செய்கிறார் பாருங்க. ஆண்டவரே, இது நீர்தாம் என்றால் நானும் உம்மோடு கூட கடல் மீது நடக்க எனக்கு கட்டளையிடும் என்று சொல்கின்றார். இயேசு அமைதியை பார்த்து, வா என்னோடு கூட நட என்று சொல்கின்றார். ஆண்டவர் சொன்ன மாத்திரத்திலே இந்த பேதுரு அவருடைய வார்த்தையை நம்பி ஆழ்ந்த விசுவாசத்தோடு படகை விட்டு தண்ணீரிலே குதிக்கின்றார், நடக்க ஆரம்பிக்கின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே லிட்டரலா ஏற்றுக்கொண்டு பேதுரு விசுவசிக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையை சற்றே நீங்க ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு இருக்குதான்னு நீங்க பாருங்க. ஆண்டவருடைய சொல்ல நம்பி நம்ம அப்படியே இறங்குறோமா, ஆண்டவர் கேட்கிற செயல்ன்னு நீங்க பாருங்க. எனக்கு ஒரு உதாரணம் ஞாபகத்துக்கு வருது. நல்ல பக்தி உள்ள ஒரு விசுவாசி, ஆண்டவர் மேல அன்புள்ளவர், நல்ல ஜெபவீரனா இருக்கிற ஒருவர் ஒரு முறை ஒரு மலைப்பாதை வழியா போய்கொண்டிருந்தாராம். போய்கொண்டே இருக்கும்பொழுது அவர் சரிந்து விழ ஆரம்பிச்சிட்டார். விழுந்த உடனே அவர் போய் ஒரு மரக்கிளையில தொத்தி அந்த கிளையை நல்லா பலமா பிடிச்சிக்கிட்டார். பிடிச்சிட்டு அங்கிருந்து ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இயேசுவே, என்னை காப்பாற்றும், என்னை காப்பாற்றும், என்னை காப்பாற்றுன்னு சொல்லி கூவி அழைத்து அவர் ஜெபித்தாராம். ஆண்டவருடைய குரல் கேட்குது, சகோதரனே, அந்த நீ பிடிச்சிட்டு இருக்க அந்த மரக்கிளையை விட்டு விடு, நான் உன்னை காப்பாத்துறேன், நான் இங்கேதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய குரல் கேட்குது. அந்த மனிதன் என்ன சொல்றானா, வேற யாருமே இல்லையா என்ன காப்பாத்த என்று சொல்லி அவன் அங்கலாய்த்தானாம். பிரியமானவர்களே, அநேக சமயத்துல இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்குது. ஆண்டவரே நீரே என் தஞ்சம், ஆண்டவரே நீரே என் அரண், ஆண்டவரே நீரே என் கோட்டை, நான் நம்பி இருக்கும் தெய்வம்னு சொல்லிட்டுலாம் அறிக்கையிடுவோம், துதிப்போம், பாடுவோம், எல்லாம் செய்வோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த சகோதரனுக்கு ஏற்பட்ட ஒரு இக்கட்டு, ஒரு ஆபத்து வந்துட்டா நம்ம உண்மையாவே ஆண்டவருடைய கரத்தை பிடிச்சு கொண்டு, நீர் என்னோட இருக்கிறீர், என்னை கைவிட மாட்டீர் என்று சொல்லி நம்ம அவன் மேல நம்பிக்கை வைக்கிறோமா, இல்ல அச்சம் நம்மளை ஆட்கொள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு நம்ம விலகி போகிறோமா என்று சற்றே சிந்திங்க. விலகி போறதோட மாத்திரமல்லாம அழிந்து போகிற மனிதர் கரத்துல போய் விழறோமா, மந்திரவாதிகள் கரத்துல போய் விழறோமா, அல்லது நம்மள ஒரு நொடி பொழுது நமக்கு விடுதலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவ பழக்கங்கள், குடி, போதைப் பொருட்கள், விபச்சாரம், தீய நட்பு, சினிமா, அதிகமான உண்டி பிரியம், இப்படிப்பட்ட பாவமான காரியங்கள்ல நம்ம விழுந்து நம்ம ஆன்மாவை இழந்து நம்ம அழிந்து போகிறோமா என்று சொல்லி நீங்க சற்றே சிந்திக்க வேண்டும். பேதுருவை போல ஆண்டவர் சொல்லல நம்பிக்கை வைத்து அப்படி அவர் செயல்படுகின்றார். அற்புதம் நடக்கின்றது. என்ன நடக்குதுன்னு பாருங்க. பேதுரு இயேசுவை நோக்கி வந்துகிட்டே இருக்கார். படகுல இருந்து அவர் வந்துகிட்டே இருக்கும் பொழுது எல்லாமே நல்லா இருக்கு. அந்த கடலும் அவரை விழுங்கல, அந்த காற்றும் அவரை அசைக்கவே இல்லை. ஏன்? ஆண்டவரை பார்த்துக்கிட்டே இந்த பேதுரு படகுல இருந்து இறங்கி வந்துகிட்டே இருக்கிறாரு. அன்பார்ந்தவர்களே, நாம் ஆண்டவரையே பார்த்து வாழ கற்றுக்கொள்ளும் பொழுது
நம்மை எதிர்கொள்கின்ற எல்லா பிரச்சனைகளும், நம்முடைய குடும்ப பிரச்சனை, நம்முடைய பொருளாதார சரிவு, கடன் தொல்லை, உடல் நோய், எதிரிகளின் தாக்குதல், தொழில நஷ்டம், நம்ம சுத்தி இருக்கிறவர்கள் நம்மளை ஏளனம் செய்யறது, சாத்தானுடைய தொந்தரவு, இது எதுவுமே நம்ம விழத்தாட்ட முடியாது, மூழ்கடிக்க முடியாது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவர் மேல கண்களை பதிய வைத்து நடக்கணும். சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் மேல கண்களை பதிய வைத்து பார்க்கணும். பிரச்சனைகள் மேல கண்களை பதிய வைக்காமல் ஆண்டவர் மேல் மாத்திரம் நம்முடைய கண்களை பதிய வைக்க வேண்டும். சொல்லுங்க பாப்போம். பிரச்சனைகள் மேல் கண்களை பதிய வைக்காம ஆண்டவர் மேல் மாத்திரம் கண்களை நாம் பதிய வைக்க வேண்டும். அப்படி நாம் பதிய வைப்போம் என்றால் நிச்சயம் நமக்கு விடுதலை உண்டு. விடுதலை நிச்சயமாக நமக்கு கடந்து வரும். இந்த உலகத்துல நமக்கு நல்ல பெயர், நல்ல பட்டம், நல்ல புகழ், நல்ல சொத்து, நல்ல சுகம், இது எல்லாமே இருக்கலாம். இது மேலேயே கண்ணை வைக்காதுங்க பிரியமானவர்களே. என் பிள்ளை வளர்ந்து படிச்சு ஆளாகி எனக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுப்பான், பிள்ளை மேல கண்ணை வைக்காதீங்க. என் கணவன் எனக்கு போதுமானவராக இருக்கிறார், அவருடைய உழைப்பும் அவருடைய அன்பும் எனக்கு போதும், கணவன் மேலேயே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்காதுங்க. என் மனைவி எவ்வளவு அருமையானவளா இருக்கிறா, அவள் எனக்கு போதுமான, மனைவி மேலேயே கண்களை வைத்துக் கொண்டு இருக்காதீர்கள். நீங்க ஒவ்வொருத்தரும் யார் மேல கண்களை பதிய வைக்கணும்? இயேசு ஒருவர் மேல் மாத்திரம் கண்களை வைக்கணும். சொல்லுங்க பாப்போம். இயேசு ஒருவர் மேல் மாத்திரம் கண்களை பதிய வைக்க வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் நிறைவாக கிடைக்கும். உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம், தெரிந்த உதாரணம். லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரத்திலே அறிவற்ற செல்வனை பற்றி நம்ம படிக்கின்றோம். அந்த செல்வந்தன் என்ன பண்றான் பாருங்க. அவனுடைய நிலம் நல்லா விளையுது, ஏகப்பட்ட விளைச்சல், எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறான். களஞ்சியத்தெல்லாம் இடிச்சு பெருசாக்கி கட்டி வச்சுட்டு, ஆத்மாவை உண்டு குடித்து பல ஆண்டுகள் நீ மகிழ்ந்துரு அப்படின்னு சொல்றான். ஆனா என்ன நடக்குது? அறிவிலேயே இன்று இரவே உன் உயிர் உன்னிடமிருந்து எடுபட போகிறது. அப்ப நீ சேர்த்து வைத்தது யாருக்கும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவனை சொல்லுகின்றார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்துக்கு அடுத்த எது மேலேயும் கண்களை பதிய வைக்காம ஆண்டவர் மேல கண்ணை பதிய வைங்க. நாம் இந்த உலகத்துல கடந்து போகின்றோம். ஒரு கடல்ல கடந்து போகிற ஒரு போட்டு போல, வானத்துல பறக்கிற ஒரு பறவை போல, தண்ணில தோன்ற ஒரு நீர்க்குமிழி போல, ஒரு காத்துல அசைந்தாடுற புல் போல நம்ம கடந்து போகிறோம் என்று நீங்கள் மனசுல ஆழமா விசுவசித்தீர்கள் என்றால் ஆண்டவர் மேல் கண்களை பதிய வைப்பீர்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பிறகு பேதுருக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஆண்டவரை பார்த்துக்கிட்டே படகுல இருந்து வந்த பேதுரு திடீர்னு என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்? நான் பேதுருவும் கடல் மேல நடக்கிறேன், இந்த கடலும் காற்றும் எனக்கு கீழ்ப்படியுது, இந்த கடல் மேலையும் காற்று மேலையும் எனக்கும் அதிகாரம் உண்டு அப்படின்னு நினைக்கிறாரு. சித்ராக் மேசேக் ஆபேத்நேகோ தீயில நடந்தது போல நானும் இந்த தண்ணியில நடக்கிறதுக்கு எனக்கு வல்லமை இருக்கு அப்படின்னு சொல்றார். ஒரு யோசுவா சூரியனை பார்த்து நில்லுனார், சந்திரனை பார்த்து நில்லுனார், அது நின்னுது. இந்த பேதுருவை பார்த்து இந்த வீசுற காத்தும் பொங்குற அலையும் அப்படி நின்று போச்சு. ஒரு தானியேலை சிங்க குகையில போட்டாங்க. ஆண்டவர் அந்த தானியேலை முன்னிட்டு சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். இந்த பேதுருவை முன்னிட்டு இந்த கடல் வாய் கட்டப்பட்டிருக்கிறது இப்படின்னு சொல்லி தன்னை பற்றியே மேற்றுமையா ஒரு சில நொடி பொழுதுதான் அவர் யோசிக்க ஆரம்பிச்சார். என்ன நடக்குது? ஆண்டவர் மேல போயிருந்த அவருடைய கண்ணு பேதுரு தான் மேல வைக்கிறார். தன்னுடைய சக்தியால, பலத்தால, தன்னுடைய ஆற்றலால நடக்கிறது போல அவர் எண்ணி முடிக்கும் முன்னாலே தடால்னு அவர் தண்ணிக்குள்ள விழறார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. தற்பெருமை பேதுருவின் கண்களை மூடந்தால எனக்கு முன்னால் நிக்கிற என் ஆண்டவருடைய வல்லமையினால் தான் நான் நடந்து வரேன் அப்படின்றது அவர் அப்படியே மறந்து போறார். பிரியமானவர்களே, என்ன பரிதாபம் பார்த்தீங்களா? இதுதான் நமக்கு நடக்கும், இதுதான் நமக்கு நடக்கும். எல்லாம் ஓகோன்ட்டு இருக்கும் பொழுது இது என்னுடைய சொந்த சக்தியால, என்னுடைய பணத்தால, என்னுடைய படிப்பால, என்னுடைய திறமையாலன்னு சொல்லிட்டு தற்பெருமை கண்ணை மூடிட்டு ஆண்டவரை நீங்க பார்க்க மறந்தீங்கன்னு சொன்னா தடால்னு கீழே விழுவீங்க. குதிரையில போயிட்டு இருந்த சவுல் எப்படி கங்கணம் கட்டிட்டு போறாரு கிறிஸ்துவுல கொல்லுவேன்னு சொல்லிட்டு, வானத்திலிருந்து ஒரு ஒளி மின்னல் போல வெட்டி அவரை குருடாக்கி குதிரையிலிருந்து தடால்னு கீழே தள்ளந்து. அப்படிதான் தற்பெருமையும் மேட்டிமையும் நமக்கு இருந்தா நம்ம தள்ளப்படுவோம். ஆண்டவர் மேல நம்ம கண்களை பதிய வைக்கிறோம் என்றால் நம்ம சொந்த ஆற்றலால எதையும் நம்ம செய்யறோம்னு சொல்லி நம்ம நினைக்க மாட்டோம். நம்முடைய சொந்த திறமையிலையும், நம்முடைய பெருமையிலையும், நம்முடைய வளமையிலையும், நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்பிக்கை வைக்க மாட்டோம். ஆனா ஆண்டவர் மேல நம்ம நம்பிக்கை வைப்போம். நமக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும் பொழுதும், நம்முடைய வாழ்க்கை மிகவும் சிறந்து ஓங்கும் பொழுதும் ஆண்டவருக்கு தாட்சியோட நன்றி செலுத்தி நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தான் என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி அவருடைய நாமத்தை அறிக்கை செய்வோம். எல்லா வெற்றியும், எல்லா புகழும்,
எல்லா மகத்துவம் என் தேவனுக்கு உரியது என்று சொல்லி நம்ம அவருக்கு ஒப்பு கொடுப்போம். அந்த ஆண்டவர் உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து துன்பத்தினால நீங்க மூழ்கும் பொழுது உங்களை அவர் பயப்படாதீங்கன்னு சொல்றார். ஒரு யூதாசை பாருங்க, 3 ஆண்டுகள் ஆண்டவரோட சுத்தி திரிஞ்சான். ஆண்டவர் மேல அவன் கண்ணை வைக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? பணப்பை மேல்தான் அவன் கண்ணு இருந்தது. பொது பணத்துல இருந்து அப்பப்ப அவன் திருடி கொள்வான் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கின்றோம். பணத்து மேல கண்ணை வைத்து ஆண்டவர் மேல இருந்து கண்ணை விலக்கி கொண்ட அந்த யூதாசுக்கு என்ன நடந்தது? கடைசியா பேரழிவு நிகழ்ந்தது. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். பணத்து மேல கண்ணை வைக்காதுங்க, அது படுபாதாளத்துக்கும் பேரழிவுக்கும் உங்களை கொண்டு போய் விட்டுவிடும். பிரியமானவர்களே, அவர் விழுறார். விழுந்த உடனே ஆண்டவர் என்ன சொல்றார்? அந்த பேதுருவை பார்த்து, விசுவாசம் குன்றியவனே ஏன் பயப்படுகிறாய் என்று சொல்கின்றார். நம்பிக்கை குன்றியவனே ஏன் பயப்படுகிறார் என்று சொல்லி அவருடைய கையை தூக்கி ஆண்டவர் அவரை எடுத்து நிறுத்துகின்றார். உங்களுடைய துன்பம் உங்களை மூழ்கடிக்கும் பொழுது ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி அந்த பேதுரு கதறியது போல நீங்க ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை நோக்கி கதறும் பொழுது அவர் உங்களை தூக்கி எடுத்து நிறுத்த வல்லவராக இருக்கின்றார். ஆண்டவர் தூக்கி எடுத்து நிறுத்தின உடனே படகு கிட்ட வராங்க. ஆண்டவர் படகுல ஏறார். 32வது வசனத்தை வாசிப்போம். 14ஆம் அதிகாரம் 32வது வசனம், மத்தேயு நற்செய்தி. அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றார். பிரியமானவர்களே, இயேசு படகுல ஏறின உடனே அப்போஸ்தலருடைய இதயத்தில் இருக்கிற பயம் எல்லாம் நீங்கி போச்சு. கடல் கொந்தளிப்பு நின்று போச்சு. பயங்கரமா அடிச்சு அந்த காற்று ஓய்ந்து போச்சு. இயேசு எங்க இருக்கிறாரோ அங்கே நிரந்தர அமைதி. இயேசு எங்க இருக்கிறாரோ அங்க நிரந்தர மகிழ்ச்சி. இயேசு எங்க இருக்கிறாரோ அங்க நிரந்தர விடுதலை. பிரைஸ் லார்ட். நீங்க விசுவசிக்கிறீங்களா? விசுவசிக்கிறவங்க கையை தூக்கி சொல்லுங்க, இயேசு என்னோடு இருக்கு, எனக்கு பயம் இல்லை. சொல்லுங்க, இயேசு என்னோடு இருக்க எனக்கு பயம் இல்லை. 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 ஆண்டவர் 365 முறை அஞ்சாதே அஞ்சாதே என்று சொல்லுகிற ஆண்டவர் நிச்சயமா உங்கள்கிட்ட இருக்கிறார். அவர் மட்டும் உங்கள்கிட்ட இருந்தா போதும். அவர் என்ன சொல்றார்? அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு, எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. பாடுவோம். அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு, எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு, என் அன்பு உன்னோடு. அந்த நல்ல ஆண்டவருக்கு உங்க இதயத்துல இடம் கொடுப்பீங்களா? உங்க வீட்டுல இடம் கொடுப்பீங்களா? கொடுப்பீங்களா? உங்க வாழ்க்கையில இடம் கொடுப்பீங்களா? உங்க தொழில இடம் கொடுப்பீங்களா? நீங்க கை தொட்டு செய்கிற எல்லாத்துலயும் இடம் கொடுப்பீங்களா? நிச்சயம் உங்க இதயத்துல அவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது, உங்க வாழ்க்கையில அவருக்கு இடம் கொடுத்து உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது, உங்க வீட்டை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இந்த வீடு உமக்குரியது ஆண்டவரே என்று நீங்க சொல்லும் பொழுது, உங்களுக்கு நடக்கிற எல்லா சம்பவங்கள்லயும் இயேசுவே நீர் இருக்கிறீர், இந்த சம்பவத்தை உம்முடையதாக மாற்றிக்கொள்ளுன்ட்டு அதை அவருக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அந்த நல்ல ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார், மகத்தான காரியங்களை செய்கின்றார். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். துன்பத்தின் உச்ச கட்டத்தை நீங்க அடையலாம். எல்லாத்தையும் இழந்துட்டோம் என்று சொல்லி நீங்க பரிதவிக்கலாம். இனி எனக்கு எதிர்காலமே இல்லை, எதிர்காலமே சூன்யமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கின்றார். அப்படியே நினைச்சு பாருங்க. உயிர்ப்புக்கு பிறகு ஆண்டவர் இயேசு எப்படி இந்த அப்போஸ்தலர்களை அணுகிறாருன்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் இயேசு 3 ஆண்டுகள் அந்த அப்போஸ்தலர்கள் பின்பற்றி வராங்க. இவர் இறைமகன் சொல்லி நம்பினாங்க. இஸ்ராயலுக்கு ராஜாவா வரப்போறாருன்னு நம்பினாங்க. நம்ம எல்லாம் அங்க மந்திரிகளா இருப்போம்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. அது எல்லாம், இந்த கனவுகள் எல்லாம் அப்படி தவிடுபடி ஆயிடுச்சு. ஆண்டவர் இறந்தார், அடக்கம் பண்ணப்பட்டுட்டார். என்ன நடக்குமோன்ற பயம், இந்த பயம் மட்டும்தான் அவங்கள ஆட்கொண்டு கதவு ஜன்னல் எல்லாத்தையும் பூட்டிட்டு யூதர்களுக்கு பயந்து அப்படியே அவங்க ஒடுங்கி போய் கிடக்குறாங்க. அந்த சமயத்துல ஆண்டவர் தோன்றுகின்றார். நீங்க உயிர்ப்பின் நிகழ்ச்சி ஒவ்வொன்றையும் எடுத்து பாருங்க. ஆண்டவர் பயந்து போயிருக்கிற அந்த அப்போஸ்தலர் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம், அஞ்சாதீர்கள், நான் தான் என்று சொல்கின்றார். என்ன சொல்றார்?
உங்களுக்கு சமாதானம், அஞ்சாதீர்கள், நான் தான், அமைதி உங்களுக்கு உரித்தாகுக, நான் தான் என்று சொல்றார். அந்த நல்ல ஆண்டவர், சமாதானத்தின் ஊற்றாகிய கடவுள், நம்முடைய எல்லா பயங்களிலிருந்தும் நம்மை மீட்க வல்லவர். என் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், நான் தரும் அமைதி இந்த உலகம் தருகிற அமைதியைப் போல அல்ல. உங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், உங்கள் உள்ளம் மருள வேண்டாம், பயப்படாதீங்க. நான் உங்களுக்கு முன்னால போய் உங்களுக்கு ஒரு இடத்தை ஏற்பாடு செய்யறேன். யோவான் 14:2 சொல்றார், திரும்பி வந்து உங்களை அழைத்துக் கொள்வேன் அப்படி என்று சொல்கின்றார். அந்த விண்ணகத்தை நம்ம கண் முன்பாக வைத்தோம்னு சொன்னாக்க, இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படுகின்ற எல்லா துன்பம், துயரம், இக்கட்டு, இடையூறு, நோய், சாத்தான், கொடிய மனிதர்கள், இவர்கள் யாருடைய அச்சுறுத்தலும் நம்ம பின்னடைய வைக்க முடியாது, நம்மை பயப்படுத்த முடியாது. ஆண்டவர் மீது நம்ம கண்களை பதிய வைப்போம். கண்களை அவர் மீது பதிய வைத்து எல்லாவற்றையும் அவருக்கு ஒப்பு கொடுத்து, அவர் என் வாழ்க்கைக்கு அதிகாரி, அவர் என் வாழ்க்கையை நடத்துகிறவர், அவர் என் வாழ்க்கையினுடைய பொறுப்பாளர் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுத்தோம் என்றால் எதுக்குமே பயப்பட தேவையில்லை. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, hallelujah, 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 hallelujah. அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை இன்று நமக்கு உரிமையாக்கிக் கொள்வோம். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் என் வலக்கரத்தை பிடித்து நடத்துகின்றார், நான் அவருக்கு உரியவள் என்ற அந்த அனுபவத்துக்கு கடந்து வருவோம். ஆண்டவரை எப்பொழுது நம்ம போற்றி துதிப்போம், அப்பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்கள் நம்மிடமிருந்து செயலாற்றுவார். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. கண்களை மூடி அப்படியே ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். நன்றியோடு உம்மை துதிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த அருமையான இந்த திருவசனங்களுக்காக நன்றி. நீர் கொடுத்த ஆறுதல் தேர்தலான வசனங்களுக்காக நன்றி சுவாமி. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று எவ்வளவு ஆணித்தரமாக எங்களுக்கு போதித்து கொடுக்கின்றீர். நீர் எங்களோடு இருக்கிறீர் என்று விசுவசிக்கிற ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் உம்மீது அன்பு கொண்டிருந்தோம் என்றால் அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்ட ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் எவ்விதமான பயமும் எவ்விதமான அச்சமும் எங்களை அலகழித்து விடாதபடி உமது பிரசன்னம் எங்களுக்குள்ளே இருக்கிறது என்று நாங்கள் உணரும்படி எங்களை நீர் வழி நடத்தும். தீ நடுவிலே நாங்கள் நடந்து போனாலும், ஆறுகளை நாங்கள் கடக்க நேர்ந்தாலும் அவை ஒன்றும் எங்களுக்கு தீங்கு இழைக்காது என்று சொல்லி நாங்கள் உறுதியாக விசுவசிக்கின்றோம். ஏனென்றால் எங்களை படைத்த கடவுளாகிய நீர், எங்களை வழிநடத்துகிற கடவுளாகிய நீர் வலக்கரத்தை பிடித்து வழிநடத்துகின்றீர். அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கின்றேன், திகையாதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உனக்கு உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று சொல்கின்றீரே. உமக்கு கொடான கோடி நன்றி சுவாமி, நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேவாதி தேவனே உமக்கு நன்றி, ராஜாதி ராஜனே நன்றி, சர்வ வல்லவரே உமக்கு நன்றி, எல்லாவற்றையும் மாற்ற வல்லவரே உமக்கு நன்றி சுவாமி. நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி, நன்றி. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, hallelujah, 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 hallelujah.